தண்ணி வேணுமா? ஆமா சித்தி. ஆனா சித்தி, நீங்க ஏன் இவ்வளவு சகிச்சுக்கிறீங்க? வாய திறந்து பேசினாதான் என்ன? பாட்டி அந்த பிளேட்ட வேணும்னு தானே கீழே போட்டாங்க. நானே அதை பார்த்தேன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே இருந்தாலும் அவங்க நம்மளோட பெரியவங்க. இந்த மாதிரி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ மேல அக்கறையா இருக்கா, எனக்கு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம்தான். நீ போய் உன் படிப்பை பாரு. சத்து, வீட்டுக்கு போற வழியில என்ன கோயில்ல இறக்கி விட்டுரு. சரி பாட்டி. அர்ச்சனா, அர்ச்சனா, அந்த ரெட் கலர் ஃபைல் எடுத்துட்டு வா. பிடிங்க ஃபைல. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என்ன நடத்துறீங்க. எப்ப பாரு இதை தேடு அதை தேடுன்னு. என்னாச்சு இவனுக்கு? இது என்ன பழக்கம் சத்து? பேக் ஏன் தூக்கி போட்ட? எல்லாம் அந்த பாட்டியால தான். அவங்களால சித்தியால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. சித்தியை இப்படி நடத்த வேண்டான்னு பாட்டி கிட்ட நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. உன் பாட்டி சொல் பேச்ச கேக்குறவளா இருந்தா நான் அந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். உன் பாட்டிக்கெல்லாம் அந்த யம தர்மம் தான் புரிய வைக்கணும். ஏதோ சந்தேஷ் சித்தப்பா அடிக்கடி கேள்வி கேட்கறதால தான் பாட்டி சித்தியோடைய உயிரை எடுக்காம இருக்காங்க. இன்னைக்கு பாட்டி சந்தேஷ் சித்தப்பா சொன்னதையும் கேட்கல. வாங்க. எந்த நேரத்துல நீங்க என்ன இங்க? என்ன வேணும்? இல்ல ஒண்ணும் இல்ல, அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுங்க. நீங்க எதுக்கு அதுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு திட்ட உரிமை இருக்கு. நான் நல்லதா இருக்கேன். ஆனா நான் நல்லா இல்லையே. புரியல. அது என்னன்னா, ராஜேந்திரன் அண்ணா போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரேடியா தனி ஆள் ஆயிட்டீங்க. ஆனா உங்க தனிமையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அம்மா ஒரு டார்ச்சரும் கூடிக்கிட்டே போகுது. என்னால உங்களை காப்பாற்ற முடியும். எப்படின்னா நீங்க எனக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க என்னை விட்டு. உங்ககிட்ட பிரச்சனையே இதுதான். என்ன மயக்கி உங்க பக்கத்துல இப்படி இழுக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? விடுங்க என்ன, விடுங்கன்றல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? விடுங்க என்ன, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. முரண்டு பிடிக்காதீங்க. நான் சொல்றது விடுங்க, விடுங்க என்ன. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பண்றீங்க நீங்க? அம்மா, அம்மா, பாத்தீங்களாமா? பாத்தீங்களா? நீங்க பார்த்ததெல்லாம் போயுமா? இந்த பொம்பளை என்ன வலுக்கட்டாயமா இழுத்து தப்பான வழிக்கு தூண்டுறாமா? இல்ல அத்தை, இவரு போய் சொல்றாரு. இவர்தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. பேச்ச மாத்தாத சந்தா. உன்னை எனக்கு நல்லா தெரியும். என் பையனை பத்தியும் எனக்கு தெரியும். என் பையன் ராஜேந்திர போய் சேர்ந்துட்டான்ல, உன் உடம்பு பசியை தீர்த்துக்கிறதுக்காக யார வேணா வளைச்சு போடுவியா? இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்னா இல்லையா பாரு. வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. இரு.
வேண்டாம் அத்தை. அத்தை, வேண்டாம். கொன்னுடுவேன் உன்னை. இன்னையில இருந்து அடுப்படி பக்கம் நீ போகவே கூடாது. சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது உனக்கு. சந்தேஷ், சொல்லுங்கம்மா. சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி ராஜுகிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. என் அழகான அண்ணி. என் பையன் ராஜேந்திர போய் சேர்ந்துட்டான்ல, உன் உடம்பு பசியை தீர்த்துக்கிறதுக்காக யார வேணா வளைச்சு போடுவியா? சத்து, நீயா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஒருத்தன் தான் என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற. ஏன்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்ன? சித்திய பத்தி எதுக்காக நான் இவ்வளவு யோசிக்கிறேன்? ஒருவேளை சித்தியா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? அதெல்லாம் சரி, நான் உங்களை பத்தி எவ்வளவு யோசிக்கிறேனே, அதே அளவுக்கு என்னை பத்தி நீங்களும் யோசிக்கிறீங்களா? அழாதம்மா, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன செய்யட்டும்? என்னால உனக்கு பால் கொடுக்க முடியல. இந்த வீட்டுல நம்ம 2 பேரை பத்தி யாரும் நினைச்சு பார்க்கல. ஒண்ணும் இல்ல, அழாத, அழக்கூடாது. ஏ சந்தா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை,
அத்தை எனக்கு கொஞ்சம் பால் வேணும். பரி நேத்துல இருந்து பால் குடிக்கல. போய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடு. என்ன போட்டு நச்சரிக்காத. அத்தை நானும் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. பால் கொடுக்க முடியல. அத்தை கொஞ்சமாவது பால் கொடுங்க. பரிக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. போய் அவளுக்கு தண்ணி கொடு. ஒரு நாள் பட்டினி கிடந்தா நீயும் செத்து போக மாட்டேன், உன் பிள்ளையும் செத்து போகாது. இங்க உட்காந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா உன் காலை ஒடிச்சிருவேன். ஆமா போங்க இருந்து. போய் தொலை. அத்தை போன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? சாப்பாடு கிடைக்கலையா? இப்போ ஒன்றும் கெட்டு போல. என் பேச்ச நீ கேட்குறியா? என் கூட ஜாலியா இரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். சாப்பாடு, வசதியான துணிமணிங்க, நகை, நட்டு எல்லாம் எல்லாம் கிடைக்கும். நீ சொல்ற ஒரே ஒரு வார்த்தையில உன் பொண்டாட்டி ஒண்ணு விவாகரத்து பண்ணி தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு முதல்ல தோணுச்சு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அவ பண்ணதான் ரொம்ப சரின்னு. அவ உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஏன்னா நீ மனுஷனே கிடையாது, மிகப்பெரிய அரக்கண்ணி. உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்க. உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டே தீருவேன். அது உனக்கு சம்மதத்தோட இருந்தாலும் சரி, சம்மதம் இல்லைனாலும் சரி. அழாதம்மா செல்லும், அழாதீங்க. இங்க என்னையும் உன்னையும் யாரும் மதிக்கவே இல்லை. என்னால உனக்கு சாப்பாடும் கொடுக்க முடியல. என்ன மன்னிச்சிருமா. சத்து, நீ இந்த சாப்டர்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டுரு. உனக்கு ஏதாவது புரியலன்னா நாளைக்கு சொல்லித்தரேன். என்ன, நான் கிளம்புறேன். சந்தேஷ், எங்க கிளம்புற? நான் சர்மாஜியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளியில போறேம்மா. ஏன் என்ன? அப்ப ஒண்ணு பண்ணு, போற வழியில என்ன கோயில்ல இறக்கி விட்டு போறியா? சரிம்மா, வாங்க, டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. சித்தி, இத வாங்கிக்கோங்க. முதல்ல போய் நீங்க கைய கழுவிட்டு வாங்க. வந்து சாப்பாட சாப்பிடுங்க. அதுக்குள்ள பரிக்கு நான் பால் கொடுக்கறேன். ஆனா உனக்கு எப்படி தெரியும் நானும் பரியும் இன்னும் சாப்பிடாம இருக்கிற விஷயம்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தேன். நீங்க பரி கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். போய் பாட்டி கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு. அதான் நானே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. நான் குழந்தைக்கு பால் ஊட்டுறேன். ம். தேங்க்ஸ் அத்து. எல்லாரும் உன்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பரியும் பசியோட இருப்பா. நான் அவளுக்கு பால் ஊட்டுறேன். அஜோ, இங்க பாரு, பால் குடிக்கிறியா? ஆ காட்டு பாப்போம்.
உனக்கு தெரியுமா சத்தம், உன் சித்தப்பாவும் இதே மாதிரி தான். பரிய நல்லா பாத்துக்குவாரு. இவளோட அழுகையை நிறுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணுவாரு. ஆனா பரி என் மடியில வந்ததான் அழுகையை நிறுத்துவா. ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ அப்படியே உன் ராஜேந்திரன் சித்தப்பா மாதிரியே இருக்க.